உலகத்தில் யாருமே செய்ய முடியாத வேலைலாம் ஒன்றும் பண்ணலை. நான் நார்மலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்னுடைய மார்னிங் வந்து நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்றது இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். யாரோட ஹெல்ப்பும் இல்லை. வீட்டில் நாங்கள் 3 பேருன்றதால நான் தான் குக்கிங் பார்த்துக்கணும். அண்ட் குக்கிங்கு என்னோடய ஒர்க்கு, பாப்பா, அதை விட முக்கியமாக யூடியூப், இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னா நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்படி வந்து என்னோடய மார்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நான் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் 3 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 6 பேர் இருந்தாலும் சரி, நான் தான் முதல்ல எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் தான் எழுந்து உட்காந்துப்பேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பாருங்கள், புக்கு படிங்க, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் காலையில் எழுந்துக்கிறீங்க அப்படின்றக்கப்பவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் யார் மெயினான ஆளோ அவங்க தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கணும். அப்போ நான் தானே ஃபஸ்ட்டு எழுந்துக்கணும். ஸோ அதெல்லாம் முதல்ல நான் தான் எழுந்துப்பேன். நான் பாட்டி எழுந்துட்டு கழுதை கேட்டால் குட்டிச்சவரு, நான் கேட்டால் கிச்சனுன்ற மாதிரி கிச்சனில் போயிட்டு சிவனேன்னு சமைச்சிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கரெக்டாக ஒரே ஒரு காஃபி கேட்டார். நான் வீட்டில் இருக்கிறதே பெரிய பாத்திரமாக எடுத்து காஃபி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற குட்டியாக ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரத்தில் பால் வச்சேன்னா காலையிலே பொங்கிடுச்சு. ஒரு அடிஷ்னல் வேலை, பரவாயில்ல, காலையிலே டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூலாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு முக்கலை குருமா தான். மோஸ்ட்லி என் விலாகை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒன்று வெள்ளை முக்கலை குருமான்னு சொல்லுவேன், இல்லைனா கருப்பு முக்கலை குருமான்றது மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த குருமா ஐட்டம் வந்து நல்லா சேல் ஆகுங்க. ஸோ அதனால் நாங்கள் அதைத்தான் வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு அதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருப்போம். அதுவும் தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதே தான் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து அவர் வீட்டில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வந்து ஷேர் பண்ணிப்பார். காலையிலே சொல்லிவிடுவேன் அவருக்கு இன்றைக்கி என்ன வேலைன்ட்டு. ஒன்று ஸ்மிருதியை குளிப்பாட்டுறது, இல்லைனா ஸ்மிருதியை ரெடி பண்ணுறது, இல்லைனா அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது. இதில் ஏதாவது ஒரு வேலையே தான் இருக்கும். அதை வந்து அவர் அமைதியாக பண்ணிவிடுவார். ஸோ இப்படி தான் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். காலையில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, நைட்டே வந்து அடுத்த நாள் காலையிலேக்கு என்ன சமைக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடணும். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அத்தையும் சரி இல்லை அம்மாவும் சரி கால் பண்ணுறாங்க அப்படின்னா காலையிலே கால் பண்ணால் கூட அவங்க கேட்குறது என்னென்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்னா மதியானம் லஞ்ச் என்னன்னு கேட்பாங்க. நான் சமைக்கிறனோ இல்லையோ என்கிட்ட ஆன்சர் மட்டும் ரெடியாக இருக்கும். பிகாஸ் நான் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுப்பேன் அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றத. அண்ட் ஆல்சோ ரொம்ப பெருசாலாம் சமைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அம்மா வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா சாம்பார், ரசம், பொரியல் அப்படி தான் வைப்பாங்க. அத்தையும் அப்படி தான் வைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் அப்படின்னா வந்து ரசம், பொரியல், அப்படி இல்லைன்னா குழம்பு, காய், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து இருக்காது. ரசம்ன்றதே எங்களுக்கு மெயினான ஐட்டம். அந்த மாதிரி தான். அண்ட் ஆல்சோ என்னால் டெய்லியெல்லாம் வந்து காய் வைக்க முடியல அப்படின்னா முட்டை வந்து ஆம்லேட் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அது வந்து டைமும் சேவ் ஆகும், ரொம்ப ஹெல்த்தியும்ல. ஸோ அதனால் அதை வந்து ஆல்டர்னேட்டாக வந்து வச்சிட்ருக்கேன். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மீல் வந்து ரொம்ப லைட்டாக வந்து பிளான் பண்ணிப்பேன். ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தியாக வச்சுப்பேன்னா. ஸோ அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் யூடியூப் வந்து நான் யூடியூப்காக நிறையாலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். காலையில் என்ன குக் பண்ணுறனோ அதைத்தான் வந்து விலாகாக எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணால் பரவாயில்ல. ஸோ அதனால் வந்து யார் என்ன பண்ணாலும், யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் என்ன குக் பண்ணுறனோ, அண்ட் நான் பெரிய பயங்கரமான டிஷ்ஷஸ்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ நான் பண்ணுற சுமாரான குக்கிங்கே வந்து போஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த யூடியூப்பில் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ அது எனக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. காலையில் இந்த சமைக்கிறப்ப பேரலாக ஷூட் பண்ணுறதால எனக்கு டைமும் அதுக்கு சேவ் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து ஸ்மிருதியால் வந்து எனக்கு பெருசாக டென்ஷன்லாம் கிடையாது. அவள் காலையில் எழுந்துக்கிறாள் தான், அவள் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருவா, நாங்கள் குளிப்பாட்டுறோம், ரெடி பண்ணுறோம், அவள் சாப்பிட்டு இது பண்ணிவிடுவா. சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா மட்டும் தான் நான் உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பேன். அண்ட் அம்மா வந்து தீபாவளிக்கு வந்து முறுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த முறுக்கும் ஓட்ட வடையும் யாருக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு இது இல்லையா, எனக்கு அது சுத்தமாக இறங்காது. ஸோ வேறு வழியே கிடையாது. அடுத்து 30 நாளைக்கு ஸ்மிருதிக்கு ஸ்கூல் ஸ்நாக்குக்கு இந்த முறுக்கும் ஓட்ட வடையும் தான் போகுது. இன்றைக்கி வந்து ஒரு வாழைப்பழம், ஒரு முறுக்கு, இதை தான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் நானே எதிர்பார்க்கல. ஸ்மிருதிக்கு வந்து அந்த முறுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாலும் கேட்டேன், அம்மா எனக்கு முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தான் வந்து அவளுக்கு ஸ்கூல் ஸ்நாக்குக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஒரு தாட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னா வந்து நம்ம வீட்டில் நம்மளை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அது குக்கிங்காக இருந்தாலும் சரி, ஆஸ் வெல் அஸ் எமோஷ்னலியும் சரி. இப்போ காலையில் எழுந்தே நான் உட்காந்து கத்திட்டு இருந்தேன்னா அவரும் கூட சேர்ந்து கத்திட்டு இருப்பார். இல்லைனா அவருக்கும் வந்து மைண்ட் அது அப்செட் ஆகிடும். அப்படி இல்லைனா பாப்பாவுக்குமே வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி டே ஸ்பாயில் ஆகிடும். எதுக்கு? ஸோ அதனால் காலையில் கத்துறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ஏதாச்சும் நடந்தால் என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லை என்னை வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாச்சும் நடந்தால் கூட கண்டிப்பாக கத்த மாட்டேன். அதுவும் காலையில் கத்தவே மாட்டேன். அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து கத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடுத்தது வந்து சமையல். எனக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த சமைக்கிறதுல ஒரு விஷயத்தில் நான் சோம்பேறித்தனம் பட்டுட்டேன் அப்படின்னா இந்த வீட்டில் என் அளவுக்கு சமைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என் ஹஸ்பண்ட் செய்வார். பட் வந்து அவருக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஆர்டர் தான் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, எனக்கு சமைக்க முடியல அப்படின்னாலுமே
ஸோ அதனால் ஆப்வியஸாக ஹெல்த்தியாக செய்யணும்னா நான் ஒருத்தி தான் சமைச்சாகணும். ஸோ அதனால் காலையில் இந்த வேலையை நான் ஸ்கிப் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து ரொட்டீன் மாதிரி வச்சுப்பேன். காலையில் எழுந்தும் கிச்சனுக்குள்ளே போக முடியாது, கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக நம்ம குக்கிங்கில் இறங்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் இது ரெண்டுத்தையுமே பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டே வந்து விளங்கணுமா விளங்கக்கூடாதா அப்படின்றது நம்மளோட மார்னிங் ரொட்டீனில் தான் வந்து அது இருக்கே. அதை நான் நல்லா அனுபவித்தவன். காலையில் நம்ம அதை எழுந்ததும் கொஞ்ச நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அன்றைக்கி டேவே பர்ஃபெக்டாக பிச்சன் பர்ஃபெக்டாக போய் முடியும். அதுவே வந்து நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இல்லை காலையிலே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி நெகட்டிவிட்டியாக இருந்தோம்னா அன்றைக்கி டே வந்து ரொம்ப மோசமாக முடியும். நமக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த நெகட்டிவிட்டி போகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி காலையில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ எல்லா விஷயத்துலையுமே நான் செல்ஃபிஷாக தான் இருப்பேன். அது வந்து எல்லா விஷயத்துலையுமே தெரியும். எப்படின்னா இப்போ என்னோடய வேலை பார்க்குறேன்னா எனக்கு அதுலேருந்து சேலரி வருது. அண்ட் ஆல்சோ என்னோடய குக்கிங் நான் குக் பண்ணுறேன்னா எனக்கும் அதில் பிடிச்ச ஃபுட் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்ணும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் யூடியூப் பண்ணுறேன் அப்படின்றக்கப்ப அதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் வரலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு ஒரு ஹாப்பி, நான் யாருமே பண்ணாத விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது எனக்கு. ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நம்ம நிறைய உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் அவருக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பூண்டு காரக்குழம்பு தான் கொடுத்துருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து லைட்டாக புளிப்பாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஜாலியாக பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் அவருமே கிளம்பிட்டாரு. இப்போ ஒரு முக்கியமாக என்னென்னா காலைல கொஞ்சம் நேரம் சீரியல் ஓட்டிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ அடிஷ்னலாக பிக் பாஸ் வேறு ஆட் ஆகிடுச்சு. டெய்லி காலைல அதை தான் போயிட்டுருக்கோம். இந்த வீட்டில் பாப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். அவளுக்கு வந்து சாக்லேட் இல்லை ஐஸ்கிரீம் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கி தரதே கிடையாது. பட் நாங்கள் 2 பேரும் அவள் இல்லாத டைமில் நைஸாக வாங்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அண்ட் பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. இதுதான் வந்து என்னுடைய மார்னிங். ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது, பட் இதுதான் ரியலிஸ்டிக் என்னோட மார்னிங். vlog பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பை ஃப்ரம் பிரீத்தி. பை.